வணக்கம். இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 கிடைக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு PM கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 22வது தவணை பணம் மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த தொகையினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அசாமின் கவுகாத்தி நகரிலிருந்து DBT முறையில் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பினார். இந்த முறை 9.32 கோடி விவசாய குடும்பங்களுக்கு மொத்தம் 18,640 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு ரூபாய் 6,000 நிதியுதவி பெறுகிறார்கள். இந்த தொகை ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒருமுறை ரூபாய் 2,000 என்ற 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. 22வது தவணை பணம் வந்ததா என்பதை விவசாயிகள் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? PM கிசான் திட்டத்தின் கீழ் தவணை வெளியிடப்பட்டதும் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு SMS வந்திருக்கும். அதேபோல் வங்கியிலிருந்தும் பணம் வரவு வைக்கப்பட்டதற்கான தகவல்கள் கிடைத்திருக்கும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆன்லைன் முறையில் செக் செய்யலாம். PM கிசான் அபிஷியல் போர்ட்டல் இணையதளத்திற்கு சென்று பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய ஆதார் எண் அல்லது வங்கி கணக்கு எண் மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பின்பு கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதன் மூலம் தவணை தொகை உங்கள் கணக்கில் வந்ததா இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை எப்படி சரிபார்க்கலாம்? PM கிசான் இணையதளத்திற்கு சென்று பெனிஃபிஷரி லிஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் மாநிலம், மாவட்டம், தாலுகா, வட்டாரம் மற்றும் கிராமத்தை தேர்வு செய்ய வேண்டும். சர்ச் என்பதை கிளிக் செய்தால் உங்கள் கிராமத்தில் உள்ள பயனாளிகள் பட்டியல் வரும். அதில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். 22வது தவணை பணம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? காரணம் என்ன? பணம் கிடைக்காததற்கான சில முக்கியமான காரணங்கள் குறித்து பார்க்கலாம். நீங்கள் EKYC செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஆதார் வங்கி கணக்கு இணைக்கப்படாமல் இருந்திருக்கலாம், லேண்ட் சீடிங் நில விவர பதிவு முடிக்காமல் இருந்திருக்கலாம், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் வராமல் இருக்கலாம். இந்த விவரத்தை உங்கள் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பகுதியில் சென்று நீங்கள் செக் செய்ய வேண்டும். PM கிசான் திட்டத்தில் 2,000 கிடைக்கவில்லை என்றால் எவ்வாறு புகார் கொடுப்பது? பணம் இன்னும் வரவில்லை என்றால் நீங்கள் கீழ்கண்ட வழிகளில் புகார் கொடுக்க முடியும். அதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் உங்களுடைய மொபைலிலிருந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது pmkisan-ict@gov.in. உங்களுடைய பிரச்சனைகளை விரிவாக எழுதி இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பினால் அதிகாரிகள் அதனை பார்த்து சரிபார்த்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவான இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.